கோயம்புத்தூரின் மாலை நேரத்தில் மெகா முறுக்கு ஃபேக்டரியில் ஒரு பெரிய கடாயில் முறுக்குக்கான எண்ணெய் குதித்துக் கொண்டிருந்தது. மணியண்ணன் அந்த எண்ணெயின் சூட்டை அளக்க ஒரு பிரத்யேக தெர்மாமீட்டரை உள்ளே விட்டு பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சத்யா தனது லேப்டாப்பை பார்த்து பெருமூச்சு விட்டான். என்னென்ன இந்த மார்க்கெட், ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது. மக்கள் எப்ப வாங்குறாங்க எப்ப விக்கிறாங்கன்னே மார்க்கெட் சென்டிமெண்டை புரிஞ்சுக்க முடியலையே என்று புலம்பினான். சிரித்துக்கொண்டே தெர்மாமீட்டரை வெளியே எடுத்த மணியண்ணன், தம்பி சத்யா, இந்த எண்ணெயோட சூட்டை அளக்க எப்படி ஒரு மீட்டர் இருக்கோ அதே மாதிரி பங்குச்சந்தையில இருக்கிற மக்களோட மனநிலையை அளக்க ஒரு மீட்டர் இருக்கு. அதுக்கு பேருதான் ISI மீட்டர். உலக மகா முதலீட்டாளர் வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எல்லோரும் பயப்படும்போது நீ வாங்கு, எல்லோரும் பேராசைப்படும்போது நீ விற்றுவிடுன்னு சொல்லியிருக்காரு. அதை எந்த பிழையும் இல்லாம கரெக்டா செய்ய இந்த மீட்டர் தான் நமக்கு உதவும் என்றார். இந்த மீட்டர் 0 முதல் 100 வரைக்கும் அளவை காட்டும் தம்பி என்று விளக்கத் தொடங்கினார் மணியண்ணன். மீட்டர் அளவு 0விலிருந்து 20 வரைக்கும் இருந்தா மார்க்கெட்ல அதிக பயம், எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்குன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் அதல பாதாளத்துல விழுந்து கிடக்கு, எல்லாரும் பயந்து போய் விக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த நேரத்துல நீ தைரியமா பணத்தை எடுத்து நல்ல ப்ளூ சிப் பங்குகளை வாங்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் மாதிரி. அதுவே மீட்டர் 20லிருந்து 40 வரைக்கும் இருந்தா மார்க்கெட்ல வெறும் பயம், ஃபியர் மட்டும்தான் இருக்கு. முதலீட்டாளர்கள் குழப்பத்துல இருப்பாங்க. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். இந்த நேரத்துல நீ மொத்தமா பணத்தை போடாம உன்னோட SIP முறையை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். அடுத்து மீட்டர் 40லிருந்து 60க்குள்ள இருந்தா அது நடுநிலை, நியூட்ரல். மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்துல அவசரப்பட்டு எதையும் வாங்கவோ விற்கவோ வேண்டாம், அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. மீட்டர் அளவு 60லிருந்து 80 தொட்டா மார்க்கெட்ல பேராசை, கிரீட் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட் நல்லா மேல ஏறிட்டு இருக்கும், எல்லாரும் லாபத்துல இருப்பாங்க. இந்த நேரத்துல கடன் வாங்கியோ இல்ல புதுசாவோ எந்த முதலீடும் பண்ணாத, வாங்குனத அப்படியே ஹோல்டு பண்ண. ஆனா மீட்டர் 80லிருந்து 100 தொட்டுடுச்சுன்னா ரொம்ப உஷாராகிடணும். அது அதிக பேராசை, எக்ஸ்ட்ரீம் கிரீட். மார்க்கெட் உச்சியில குதிச்சுட்டு இருக்கு, எப்ப வேணாலும் சரியலாம் அல்லது திரும்பலாம். ஆபத்து மிக அதிகம். இதுதான் நீ வாங்கின பங்குகளை வித்து லாபத்தை, ப்ராஃபிட் புக்கிங்கை எடுக்க வேண்டிய சரியான நேரம். இதை கேட்ட சத்யா ஆச்சரியமாக, அண்ணே, இந்த மீட்டர் வெறுமனே ஒரு ஊகத்துல வேலை செய்தா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது மேஜிக் இருக்கா என்று கேட்டான். இது மேஜிக் இல்ல தம்பி, பக்கா டேட்டா என்றார் மணியண்ணன். ஒரு நல்ல முறுக்கு சுட எப்படி 7 வகையான சரியான அளவுகள் தேவையோ அதே மாதிரி இந்த மீட்டர் 7 முக்கியமான டேட்டாக்களின், மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸின் அடிப்படையில ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி கணக்கிடப்படுது. முதல்ல வேல்யூவேஷன், அதாவது தற்போதைய நிஃப்டி விலை எந்த அளவு உச்சத்துல இருக்குன்னு பார்க்கும். ரெண்டாவது மார்க்கெட்டின் வேகம், மொமெண்டம். RSI இண்டிகேட்டரை வச்சு கடந்த 14 நாளா மார்க்கெட் தொடர்ந்து ஏறுதா இறங்குதான்னு கவனிக்கும். மூன்றாவது தினசரி மாற்றம், டெய்லி சேஞ்ச். நிஃப்டி தினமும் எவ்வளவு சதவிகிதம் ஏறுது இறங்குதுன்னு பார்க்கும். நாலாவது பணப்புழக்கம், லிக்விடிட்டி. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FII பணத்தை உள்ள கொண்டு வர்றாங்களா இல்ல வெளியே எடுக்கிறாங்களான்னு செக் பண்ணும். ஐந்தாவது சிறு முதலீட்டாளர்களின் மனநிலை, ரீட்டைல் ஆக்டிவிட்டி. சாதாரண ரீட்டைல் முதலீட்டாளர்கள் மார்க்கெட் ஏறும்னு நம்புறாங்களா இல்ல பயத்துல இருக்காங்களான்னு PCR, புட்கால் ரேஷியோ டேட்டா மூலமாக பார்க்கும். ஆறாவது விஷயம் சந்தை ஏற்ற இறக்கம், வாலட்டாலிட்டி. இதுக்கு இந்தியா விக்ஸ் டேட்டாவை பயன்படுத்தி சந்தையில அதிக பயம் இருக்கா இல்ல மக்கள் ரிலாக்ஸா இருக்காங்களான்னு அளக்கும். கடைசியா ஏழாவது பொருளாதார நிலை, மேக்ரோ சென்டிமெண்ட். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும். ரூபாய் மதிப்பு சரிஞ்சா பயம், டாலர் விலை குறைஞ்சா மார்க்கெட்டுக்கு பேராசை. சத்யா, சுருக்கமா சொல்லணும்னா இந்த 7 விஷயங்களுக்கும் தனித்தனியா மார்க் போட்டு அதை 100க்கு கணக்கிட்டு தான் இந்த மீட்டர் லைவா வேலை செய்யுது. இந்த மீட்டரை பார்த்தா நீ உன்னோட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம எந்த குழப்பமும் இல்லாம சரியான டேட்டா அடிப்படையில முதலீடு செய்யலாம் என்று கூறி முடித்தார் மணியண்ணன். சத்யா இப்போது தனது லேப்டாப்பில் அந்த மீட்டரை தேடி தனது அடுத்த முதலீட்டுக்கான சரியான நேரத்தை கணிக்க தொடங்கினான். என்ன நண்பர்களே, மணியண்ணன் சொன்ன இந்த ISI மீட்டர் ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இனிமே நீங்களும் சந்தையோட மனநிலையை அளந்து முதலீடு செய்வீங்க தானே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.